ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ரைட் ட்ரையாங்குலர் கிரவுண்ட் த சைட்ஸ் adjacent டு த ரைட் ஆங்கிள் ஆர் 50 மீட்டர் அண்ட் 80 மீட்டர். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த கிரவுண்ட் அட் ₹5 per ஸ்கொயர் மீட்டர். அதாவது ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டோட ஷேப்பு செங்கோண முக்கோண வடிவில் இருக்குது. இப்போ அந்த செங்கோணத்தை தாங்கி இருக்கக்கூடிய பக்கங்களுடைய அளவுகள் 50 மீட்டர் மற்றும் 80 மீட்டர். தட் இஸ் 50 மீட்டர்ஸ் அண்ட் 80 மீட்டர்ஸ். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. கணக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கிரவுண்டை சிமெண்ட்டு போடுறதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹5 வீதம் மொத்த செலவு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. இதுதான் கணக்கு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹5 அப்படின்னா ஏரியா எத்தனை ஸ்கொயர் மீட்டர் இருக்கோ அதை அப்படியே 5ஆல் பிரிக்கணும். இதுதாங்க சிமெண்டிங் காஸ்ட். இப்போ இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். கூடவே சில சின்ன சின்ன குறிப்புகள் இருக்குது, அதையும் கவனிங்க. இதில் உங்களுக்கு 3 படம் போட்டு காமிச்சிருக்கேன். அதில் படம் ஒரு செவ்வகம். அந்த செவ்வகத்தை பாதியாக பிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே நமக்கு தேவையான படம் அந்த முக்கோணம் ஏபிசி தான். இந்த இடத்துல இந்த முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம். இது ஒரு செவ்வகத்தில் பாதி அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் அதில் டாட்டர் லைன்ஸ் போட்டு அதை ஒரு செவ்வகமாக பூர்த்தி பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ 2வது படத்தையும் 3வது படத்தையும் பாருங்கள். 2வது படம் ஒரு செவ்வகம். அந்த செவ்வகத்தோட முழு பரப்பளவு அப்படிங்கிறது நீளம் இன்ட்டு அகலம், தட் இஸ் L இன்ட்டு B ஸ்கொயர் யூனிட். இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது, இப்போ இந்த செவ்வகத்தில் 2 எதிரெதிர் மூலைவிட்டங்களை சேர்த்து அந்த மூலைவிட்டங்கள் வழியாக இந்த செவ்வகத்தை 2 சரிபாதியாக பிரிக்கும்பொழுது ஒவ்வொரு பாதியும் செங்கோண முக்கோணமாக இருக்கும். ஆகையினால் அந்த செங்கோண முக்கோணத்தோட பரப்பு அப்படிங்கிறது அந்த செவ்வகத்தோட பரப்பில் பாதி. அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் 2வது படத்தை கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் பித்தாகரசு தேற்றம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. பைத்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த தியரத்தின்படி இந்த பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பு என்னன்னா, இந்த 2வது படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொடர்பு தெரியும். அதாவது டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது எந்த ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்தாலும் செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம். அதுதான் அந்த செங்கோண முக்கோணத்திலே மிகப்பெரிய பக்கம். மீதி 2 பக்கங்களும் செங்கோணத்தை தாங்கியுள்ள பக்கங்கள். இப்போ இதில் கர்ணம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பக்கம். அந்த கர்ணத்தோட வர்க்கம் அப்படிங்கிறது மற்ற 2 பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது செங்கோணத்தை அடக்கியுள்ள அந்த 2 பக்கங்கள் தான் மற்ற 2 பக்கங்கள். இந்த பக்கங்களை நீங்கள் தனித்தனியாக முதல்ல ஸ்கொயர் பண்ணணும், தட் இஸ் வர்க்கப்படுத்தணும். அதுக்கப்புறம்தான் அதை நாம் கூட்டணும். அப்படி கூட்டும்பொழுது அந்த கூடுதலானது இந்த கர்ணத்தோட வர்க்கத்துக்கு சமமாக இருக்கணும். அதனால் படிக்கும் பொழுதோ புரிஞ்சிக்கும் பொழுதோ தெளிவாக புரியணும். சில பேர் கவனிக்காமல் அறவரையாக படிச்சுட்டு அந்த கேள்வி வரும்பொழுது அவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலா அல்லது பக்கங்களின் கூடுதலின் வர்க்கமா அப்படிங்கிற டவுட் வந்துடும். பக்கங்களின் கூடுதலின் வர்க்கம் அப்படிங்கிறது தப்பு. உதாரணத்துக்கு 3 இருக்குது, 4 இருக்குது. இப்போ 3 தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள், 4 தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்படி ஸ்கொயர் பண்ணும்பொழுது 9 மற்றும் 16ன்னு கிடைக்கும். இப்போ இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 25 வரும். அதுக்கு பதிலாக 3 அண்டு 4 இது 2ஐயும் நீங்கள் ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கூடுதலை நீங்கள் வர்க்கப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு 7 ஸ்கொயர்னு ஆகிடும். அப்போ 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு 49. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25க்கு சமம். அதே சமயத்தில் 3 + 4 இது 2ஐயும் கூட்டிட்டு அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் 49 ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வாசகங்களை படிக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக படிக்கணும். இப்போ இந்த 2வது படத்தை பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு இல்லைங்களா? அதுலேருந்து நமக்கு டியை கண்டுபிடிக்கணும்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ரூட் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. தேர்ஃபோர் த டயகனல் டி இஸ் ஈக்குவல் டு அண்டர் த ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே சமயத்தில் 3வது படத்தை பாருங்கள். இந்த 2 படத்தையும் பெரிய வித்தியாசம் இல்லை. செவ்வகம்னு வர்றப்ப நீளம் இன்ட்டு அகலம்னு சொல்கிறோம். ஏன்னா 2 அடுத்தடுத்த பக்கங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு அளவுகள் இருக்கும். ஸோ இந்த செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நீளமாக இருக்கும், இன்னொரு பக்கம் நீளம் குறைவாக இருக்கும்.
ஸோ நாம் அதை நீளம் இன்ட்டு அகலம்னு சொல்கிறோம். அதுக்கான குறியீடு நாம் எல் அண்ட் பி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப, அதாவது சதுரம் அப்படிங்கிறப்ப, இங்கே அடுத்தடுத்து உள்ள 2 பக்கங்கள் ரெண்டுமே நீளங்களில் சமமாக இருக்குது. அப்போ நாம் வெவ்வேறு எழுத்தை போட்டு அதை குறிப்பிட வேண்டாம். ஒரே ஒரு லெட்டரை போட்டு குறிப்பிட்டால் போதும். அதனால தான் நாம் அதை ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ நீளம் இன்ட்டு அகலம் அப்படிங்கிற இடத்துல பக்கம் இன்ட்டு பக்கம்னு போட்டு நாம் பரப்பளவு குறிப்பிடுவோம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏ இன்ட்டு ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், அதுதான் உங்களுக்கு ஏரியா. இப்போ அதே சமயத்தில் இதோட டயகனல் என்னவாக இருக்கும் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். காரணம், செங்கோணத்திற்கு அடுத்தடுத்து உள்ள 2 பக்கங்களின் நீளங்கள் சமம். அதனால் நாம் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட வேண்டிய இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அப்போ அதோட கூடுதல் 2a ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் அப்படிங்கும்போது டியோட மதிப்பு அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். அதாவது டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். அதாவது 2a ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த மொத்த வேல்யூவும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்துடும். உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாலோ அல்லது இன்டர்வியூவில் கேட்டாலோ நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க உங்கள்கிட்ட எதிர்கேள்வி கேட்காத அளவுக்கு தெளிவாக சொல்லணும். அதாவது அவங்களுக்கு பதில் தெரியும், நீங்கள் எப்படி தெளிவாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது தனி ஃபேக்டர், ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தனி ஃபேக்டரா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அவங்களுக்கு இது புரியுதா புரியலையாங்கிறது முக்கியம் இல்லை, இப்படியும் ஒரு குழப்பத்துக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். அதனால் சொல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக பதில் சொல்லுங்கள். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு அண்டர் த ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். இப்போது வித்தின் த ரூட் உங்களுக்கு 2 அண்ட் ஏ ஸ்கொயர் இருக்குது. இதை நாம் √2 இன்ட்டு ரூட் ஏ ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போது √2 அப்படிங்கிற வேல்யூ அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத ரூட் எடுத்தோம்னா அது ஏன்னு வந்துடும். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் உள்ளே இருக்கிற ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கணக்குகளை எங்களோட இன்னொரு சேனல் மெனி அபவுட் மேத்ஸ்ன்னு இருக்குது. அந்த மெனி அபவுட் மேத்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராங்கிற சாப்டரில் தியரி ஆஃப் இண்டிசஸில் இந்த பவர்ஸ் அண்ட் ரூட்ஸை பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு சதுரம் அப்படிங்கிறப்ப இந்த மூலைவிட்டத்தோட அளவு அப்படிங்கிறது a√2. அதாவது அந்த சதுரத்தோட பக்கத்தை √2ஆல் பெருக்கிங்க, அதுதான் அளவு. சரி, இப்போ இந்த படம் 2 மற்றும் 3 இது ரெண்டுமே இந்த கணக்குக்கு சம்பந்தமில்லாதது. ஆனால் இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த படம் 1க்கு வாங்க. இந்த படம் 1ல் அந்த முக்கோணம் ஏபிசியோட பரப்பளவு அப்படிங்கிறது 80 × 50/2, அதாவது 2000 சதுர மீட்டர். இப்போ இந்த 2000 சதுர மீட்டருக்கு அவங்க சிமெண்ட்டு போட்டு சரி பண்ணுறாங்க. இப்போ இந்த சிமெண்ட்டு போடுறதுக்கான செலவு எவ்வளோன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு 10,000 ரூபா செலவாகும். அதாவது 2000 × 5, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் ரூபாய் 10,000. அதுக்காக அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் 3வது ஆப்ஷன், தட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the average of 5 numbers is 180. If one of the numbers is removed, then the average becomes 155. Find the removed number. அதாவது 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த 5 நம்பரோட ஆவரேஜ் 180. இது ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து கணக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 5 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பரை நீக்கியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மீதி நம்பர்களுடைய ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 155ன்னு வந்துடுது. அப்படின்னா ரிமூவ் பண்ண நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப சாதாரண கணக்கு தான். அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதில் த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 180 அப்படிங்கிறாங்க. அதாவது ஆவரேஜ் 180 அப்படிங்கும்போது அந்த 5 எண்களுடைய மொத்த கூடுதல் எவ்வளோ அப்படின்னா
இந்த ஆவரேஜ் அப்படியே 5ஆல் பெருக்கிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ 5 பேர் இருக்காங்கன்னாக்கா 5 பேர்கிட்ட ஏதோ ஆளு கொஞ்சம் பணம் இருக்குது. அந்த 5 பேரோட பணத்தையும் மொத்தமாலாம் கலெக்ட் பண்ணி அந்த மொத்த பணத்தை அந்த 5 பேருக்கு சமமாக பிரித்து கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்படி கொடுக்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு 180 ரூபா கிடைக்குது. அதான் அதுக்கு அர்த்தம். இப்போது இதில் ஒரு நம்பரை வெளியே எடுத்தாச்சுன்னா மீதி 4 நம்பர் தான் இருக்கும். இந்த 4 நம்பரோட சராசரி 155 அப்படின்னா அந்த 4 நம்பரோட மொத்த கூடுதல் என்ன வரும்னு பாருங்கள். அந்த கூடுதல் உங்களுக்கு 620ன்னு வரும். அப்போ இங்கே இருக்கிற மீதி அந்த 4 நம்பருடைய மொத்த கூடுதல் 620ன்னா அப்போ ரிமூவ் செய்யப்பட்ட நம்பருடைய மதிப்புங்கிறது அந்த மொத்த வேல்யூ 900ல் 620 கழிச்சிங்க. ஸோ அந்த நீக்கப்பட்ட நம்பரானது 280. இதான் இதுக்கு சரியான விடை. இந்த ஆன்சர் அவங்க 2வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் 11, 13, 17, 19, 23. அடுத்த நம்பர் பிளாங்காக விட்டுருக்காங்க. ஸோ அந்த பிளாங்காக இருக்கிற நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு உங்களுக்கு படித்து பார்த்தாலே புரியும். இது கணக்கீடுகள்லேயே வராது, ஒரு அப்சர்வேஷன் தான். அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் கணித்து தான் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு அப்சர்வேஷன் தான் முக்கியம். ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அது கூட 2 கூட்டுறாங்க. அப்புறம் அந்த நம்பரு கூட 4 கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2 கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 4 கூட்டுறாங்க. இந்த மாதிரி முதல்ல 2 கூட்டுறது, அப்புறம் 4 கூட்டுறது, அப்புறம் 2 கூட்டுறது, அப்புறம் 4 கூட்டுறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட்டியே போகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த கடைசி நம்பர் என்ன செய்யிருக்காங்கன்னா 19 கூட 4 கூட்டி 23 ஆக்கியிருக்காங்க. அப்போ 23 கூட 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 25 ஆகிடும். ஸோ அடுத்த நம்பர் 25. இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா 25ஓட 4 கூட்டுங்க 29 ஆகிடும். இப்போ இந்த தொடரை அடுத்த ஒரு 20 எண்களுக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 20 எண்கள் வர வரைக்கும் இப்படியே மாற்றி மாற்றி எழுதிட்டே போங்க. பட் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரில் வரக்கூடிய அடுத்த எண் என்ன அப்படிங்கிறதான் கணக்கு. ஸோ அதுக்கான பதில் இங்கே 25. அதே சமயத்தில் இந்த கணக்கில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம். ஒன்று விட்ட எண்களை எடுக்கும் பொழுது அதனோட வித்தியாசம் உங்களுக்கு 6ன்னு வரும். இதில் பாருங்கள், முதல் நம்பர் 11. ஸோ ஒன்று விட்ட எண் 17, வித்தியாசம் 6. அடுத்தது 13 எடுத்துருக்காங்க. 13க்கு ஒன்று விட்ட எண் 19. அப்போ 19க்கு ஒன்று விட்ட எண் அப்படிங்கிறது 25ன்னு வரும். பட் இந்த லாஜிக்கை நாம் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல. காரணம், முதல் நம்பர் 11 அது ரேண்டமாக எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அப்படி அடாப்ட் பண்ணுற சிஸ்டம் என்னென்னா ஒன்று விட்ட எண் அப்படிங்கிறது எடுத்துக்கிற அந்த நம்பரை விட 6 அதிகம்னு சொல்கிறோம். இப்போ 2வது நம்பரை எந்த லாஜிக்கில் நம்ம சூஸ் பண்ணுறோம், இந்த 13ங்கிறத எந்த லாஜிக்கில் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால் இந்த ஒன்று விட்ட எண்கள் அப்படிங்கிறது ஒரு சரியான அப்சர்வேஷனாக இருக்குமான்னு தெரியல. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அது உங்களுக்கு சரியாக அங்கே பொருந்துது அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் கணக்கை சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் வரக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கணக்கை பாருங்கள். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் என்ன மாதிரி நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கூட்டுத்தொடராக இருக்குது, அதாவது அரித்மேட்டிக் சீரீஸ். இப்போ இந்த மாதிரி கூட்டுத்தொடர் அப்படின்னு வரும்பொழுது அந்த கணக்கை நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதை விளக்கி சொல்கிறதுக்காக அந்த கூட்டுத்தொடர் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது Sn இஸ் ஈக்குவல் டு a + a + d ப்ளஸ் a + 2d ப்ளஸ் a + 3d ப்ளஸ் அப்படியே அந்த நம்பர் போயிட்டே இருக்குது. கடைசி டேர்முக்கு L அப்படின்னு சொல்கிறோம். இதில் Sn அப்படிங்கிறது சம் ஆஃப் த சீரீஸ் அப் டு n டேர்ம்ஸ். டேர்ம்ஸ்னால் என்ன, ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. இதோட விளக்கம் பூரா மெனி அபவுட் மேத்ஸ் அப்படிங்கிற சேனலில் அல்ஜிப்ரா செக்ஷனில் சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. கூட்டல் கழித்தலில் வர்றதெல்லாம் டேர்ம்ஸ், தமிழில் உறுப்புகள் அப்படிம்போம். பெருக்கல் வகுத்தலில் வர்றதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படிம்போம். அதே சமயத்தில் ஃபேக்டர்ஸுக்கும் ரூட்ஸுக்கும் என்ன வித்தியாசம், அந்த டவுட் வரும் சில பேருக்கு. காரணம், இப்போ 7 × 7 49 அப்படிங்கிறோம். இந்த இடத்துல 49 இஸ் ஈக்குவல் டு 7 × 7ன்னு போடும்போது அப்போ 7ங்கிறது ரூட்டா ஃபேக்டரா
அப்படிங்கிற டவுட் வந்துடும். இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துங்க. 27 இருக்குது. 27 நாம் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 3 × 3 × 3ன்னு வரும். அதே சமயத்தில் 3 கியூப் இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ 3ங்கிறது இந்த இடத்துல நாம் கியூபிக்கல் ரூட் அப்படிம்போம். அதே சமயத்தில் அது ஒரு ஃபேக்டர். அப்போ ஃபேக்டருக்கும் ரூட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பெருசாக குழம்புறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் அதுக்கு. அதாவது காரணிகள் வெவ்வேறு எண்களாக இருந்தால் அவை காரணிகள் மட்டுமே. உதாரணத்துக்கு 30ன்னு இருக்குது. அதை நம்ம காரணிப்படுத்துகிறப்ப அதுக்கு எதெல்லாம் காரணியாக வரும்? 2 ஒரு காரணி, 3 ஒரு காரணி, 5 ஒரு காரணி, 6 ஒரு காரணி, அடுத்தது 10 ஒரு காரணி, அடுத்தது 15 ஒரு காரணி. இந்த மாதிரி காரணிகள் இருக்குது. இதில் பகு காரணிகள் பகா காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2ங்கிறது பகா காரணி. ஏன்னா அந்த காரணியை நம்ம திரும்ப காரணிப்படுத்த முடியாது. இப்போ 3ங்கிறது ஒரு பகா காரணி, 5ங்கிறது ஒரு பகா காரணி, 6ங்கிறது இங்கே 30ஓட காரணி தான். ஆனால் அதை நம்ம திரும்ப காரணிப்படுத்த முடியும். 6 = 2 × 3ன்னு எழுதலாம். அதே போல் 10 அப்படிங்கிறது ஒரு காரணி தான். பட் அது இங்கே காம்போசிட் ஃபேக்டர். அதை நாம் ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 10ங்கிறத திரும்ப நாம் காரணிப்படுத்தலாம். 2 × 5ன்னு பிரிக்கலாம். அதே போல் தான் 15ம். தட் இஸ் எ ஃபேக்டர் பட் நாட் ப்ரைம் ஃபேக்டர். இட் இஸ் இன் ஃபேக்ட் எ காம்போசிட் ஃபேக்டர். அதாவது இந்த காரணியை பகுக்க முடியும். அதாவது இந்த காரணியை நாம் காரணிப்படுத்தலாம். அதுதான் இங்கே ப்ரைம் ஃபேக்டர்ஸுக்கும் காம்போசிட் ஃபேக்டர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ 30ன்னு எடுக்கும்பொழுது உங்களுக்கு 2 × 3 × 5 = 30. அதே சமயத்தில் இந்த பெருக்கிக்கொள்ளும் எண்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 எண்களும் அளவில் வெவ்வேறு. ஸோ இந்த எண்களை நாம் காரணிகள் அப்படிம்போம். அதுக்கு பதிலாக 32ன்னு எடுத்து பாருங்கள். 32 காரணிப்படுத்தும் பொழுது 2 × 2 × 2 × 2 × 2 அப்படின்னு 5 முறை பிரிப்போம். இப்போ இந்த 5மே பகா காரணிகள். இப்போ 32க்கு 4ம் ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் 4 ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது. 32க்கு 8 கூட ஒரு ஃபேக்டர் தான். பட் 8ங்கிறது ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது. அது ஒரு காம்போசிட் ஃபேக்டர். ஏன்னா அந்த 8ஐ நாம் ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அதே போல் 16 அப்படிங்கிறது ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது. ஸோ 32ங்கிறத நாம் பகா காரணிகளாக பிரித்தோம்னா இங்கே நமக்கு 5 காரணிகள் கிடைக்கின்றன. இந்த 5 காரணிகளும் எப்படி இருக்கின்றன அப்படின்னா எல்லாமே ஒன்றுக்கொன்று சமமானவை. இதுதான் உங்களுக்கு ஃபேக்டர்ஸுக்கும் ரூட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது காரணிகள் மற்றும் மூலங்கள். ரூட்ஸ்னால் இந்த இடத்துல மூலம், 2ஆம் மூலம், 3ஆம் மூலம், 4ஆம் மூலம், 5ஆம் மூலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2ஆம் மூலம் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்டும்போம், 3ஆம் மூலம் அப்படிங்கிறத கியூபிக்கல் ரூட்டும்போம், 4ஆம் மூலம், 5ஆம் மூலம், 6ஆம் மூலம் அந்த மாதிரி போகும்பொழுது 4th ரூட், 5th ரூட், 6th ரூட், 7th ரூட் அண்ட் ஸோ ஆன் அந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே 32 நாம் ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப சமமான காரணிகள் 5 கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு காரணியும் 5ஆம் மூலம், தட் இஸ் 5th ரூட். இப்போ அதே போல் 27 காரணிப்படுத்துகிறப்ப 27 = 3 × 3 × 3 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல 27க்கு 3 பகா காரணிகள் கிடைக்கின்றன. இதில் ஒவ்வொரு காரணியும் ஒன்றுக்கொன்று சமம். அப்போ இந்த இடத்துல நாம் எப்படி சொல்லுவோம்னா ஒவ்வொரு காரணியும் 27இன் 3ஆம் மூலம், தட் இஸ் த 3rd ரூட் ஆர் த கியூபிக்கல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கணக்குக்கு வாங்க. இப்போ இந்த தொடரோட கூடுதலுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கோம். தட் இஸ் Sn = a + l × n/2. நீங்கள் இந்த ஃபார்முலாவை சொல்லும்பொழுது கேட்குறவங்க அதை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதுக்காக தான் அதை 3 ஃபார்முலாவாக தனித்தனியாக எழுதி காமிச்சிருக்கேன். எல்லாமே ஒன்று தான். அதாவது a + l × n/2. இதில் a + l அப்படிங்கிறது ஒரே மதிப்பு. அந்த a + lங்கிறது மொத்தமாக ஒரு ஃபேக்டர். nங்கிறது ஒரு ஃபேக்டர், 1/2ங்கிறது இன்னொரு ஃபேக்டர். நீங்கள் சொல்லும்பொழுது a + l × n/2 அப்படின்னா சில பேர் அந்த l × n/2ங்கிறது தனி டேர்மாக எடுத்துப்பாங்க. அவங்க தப்பாக எழுதிப்பாங்க. அதுக்கப்புறம் அதையும் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் ஒருத்தர்கிட்ட சொல்லும்பொழுது அந்த ஃபார்முலாவை அவங்க தவறாக புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு
அதை நாம் ஃபூல் ப்ரூஃப் சிஸ்டம் அப்படிம்போம். அங்கே தப்பே நடக்கக்கூடாது. தவறாக புரிஞ்சிக்க முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வாய்ப்பு இல்லாமல் சொல்லணும். அதுக்காக தான் இதில் 3ஆக பிரித்து எழுதியிருக்கேன். 3 ஒன்று தான். அடுத்தது, இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய அந்த என் அப்படிங்கிற ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அது இந்த தொடரில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கை. இதில் நம்ம கடைசியில் எல்லுன்னு போட்டு முடிச்சிருக்கோம். அந்த எல் அப்படிங்கிறது கடைசி உறுப்பு குறிக்கிறது. ஸோ அவங்க தொடரை கொடுக்கும்பொழுது நாம் அந்த தொடரில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்தது, என்ன ஏது அப்படிங்கிற விளக்கத்தை மெனி அபவுட் மேத்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் அடுத்தது பாருங்கள். இந்த கூட்டுத்தொடரோட சராசரி வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூட்டுத்தொடரோட மொத்த கூடுதலை அங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதால் வகுத்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு 10 நம்பர்ஸ் இருக்குது, 10 நம்பர்ஸோட சராசரி வேணும்னா அந்த 10 எண்களையும் ஒன்றா கூட்டி 10ஆல் வகுத்துறது, அதுதான் சராசரி. இந்த சராசரிக்கு பொதுவாக நாம் குறிப்பிடக்கூடிய சிம்பல் அப்படிங்கிறது எக்ஸ் பார். ஸோ இங்கே இந்த கூட்டுத்தொடருடைய சராசரி அப்படிங்கிறது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எஸ்என் பை என். இந்த இடத்துல அந்த எஸ்என் அப்படிங்கிறது அந்த கூட்டுத்தொடருடைய கூடுதல். ஸோ அந்த கூடுதல் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஏ ப்ளஸ் எல் இன்ட்டு என் பை 2. அதை நாம் என் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையால் வகுக்கும்பொழுது, அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதான் என். ஸோ அந்த என்னால் வகுக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏ ப்ளஸ் எல் ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. அதாவது முதல் உறுப்பு மற்றும் கடைசி உறுப்பு 2 உறுப்புகளையும் எடுத்து அவற்றிற்கான சராசரியை கண்டுபிடிச்சா போதும். அதுதான் அந்த மொத்த தொடருக்கான சராசரி. இது உங்களுக்கு இப்படி ஒரு கூட்டு தொடராக வரும்போது தான் பொருந்தும். அதனால் அவங்க நம்பர்ஸை ரேண்டமாக கொடுத்துருந்தா கூட அந்த நம்பர்ஸை நீங்கள் ஏறு வரிசையிலே அல்லது இறங்கு வரிசையிலே எழுதி பாருங்கள். அப்படி எழுதும்போது அது உங்களுக்கு ஒரு கூட்டு தொடராக வரணும். தட் இஸ் அரித்மேட்டிக் சீரீஸ். அரித்மேட்டிக் சீரீஸ்னால் என்ன அப்படின்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் இப்போ அவங்களுக்கான சிம்பிளாக விலைக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஏதாவது ஒரு தொடர் எடுக்கும்பொழுது முதல் எண் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது முதல் உறுப்பு. அது கூட ஒரு குறிப்பிட்ட நம்பரை கூட்டிக்கிட்டே போகிறது. உதாரணத்துக்கு 10ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அது கூட 7 + 7 + 7ன்னு கூட்டிக்கிட்டே போகிறது. அப்போ முதல் உறுப்பு 10 அப்படிங்கிறப்ப அடுத்த உறுப்பு 17ன்னு வரும். அடுத்தது 3ஆவது உறுப்பு 24ன்னு வரும். அடுத்தது 4ஆவது உறுப்பு 31ன்னு வரும். அடுத்த உறுப்பு 38ன்னு வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த தொடர் எப்படி இருக்கும்னா, நீங்கள் எந்த 2 அடுத்தடுத்த உறுப்புகள் எடுத்தாலும் அவற்றிற்கான வித்தியாசம் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். 10ஆவது உறுப்புக்கும் 11ஆவது உறுப்புக்குமான வித்தியாசம் என்னவோ அதே வித்தியாசம்தான் 20ஆவது உறுப்புக்கும் 21ஆவது உறுப்புக்கும். அதே வித்தியாசம்தான் 1000ஆவது உறுப்புக்கும் 1001ஆவது உறுப்புக்கும். அந்த தொடரை நீங்கள் வரிசையாக எழுதுனீங்கன்னா அடுத்தடுத்து உள்ள 2 உறுப்புகளுக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது என்றும் மாறாது. அதுதான் நாம் காமன் டிஃபரன்ஸ் அப்படிம்போம், அதாவது பொது வித்தியாசம். சில இடத்துல அதை சிடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க, சில இடத்துல வெறுமனே டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தொடர் இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது நாம் அதை கூட்டு தொடர் அப்படிம்போம். இப்போ நாம் ஈரன்கள் எழுதுகிறோம் இல்லைங்களா, 1 2 3 4 5 6 அண்ட் ஸோ ஆன் அப்படியே எழுதிட்டே போகிறோம் இல்லைங்களா, அந்த நம்பர்ஸே அரித்மேட்டிக் சீரீஸ் தான். அதுவே ஒரு கூட்டுத்தொடர் தான். இப்போ அந்த மாதிரி எண்கள் வரும்பொழுது இந்த ஃபார்முலாவை நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா n × n + 1 ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதாவது 1 + 2 + 3 + 4 + 5 + 6ன்னு அப்படியே போட்டே போகிறோம். கடைசியில் +n அப்படின்னு போட்டு முடிச்சிடுறோம். இந்த இடத்துல அந்த கடைசி நம்பர் என்னவோ அதுதான் உறுப்புகளோட எண்ணிக்கையும். காரணம் 1ல் ஆரம்பித்து n அப்படிங்கிற இடத்துல கொண்டு முடிப்போம். அதை உதாரணத்துக்கு அந்த கடைசி உறுப்பு 50 அப்படின்னாக்கா 1ல் ஆரம்பித்து 1 + 2 + 3 + 4ன்னு போட்டுக்கிட்டே போய் +50ன்னு முடிப்போம். இந்த இடத்துல ஒரு எண்ணுக்கு அடுத்த எண்ணுக்கு உள்ள வித்தியாசம் 1. அதாவது 2 அடுத்தடுத்த எண்களுக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது 1. ஸோ கடைசி எண் என்னவோ அதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். பட் இதில் அந்த தொடரானது 1லிருந்து தொடங்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கன்னா n × n + 1/2ன்னு வரும். இப்போ இதில் நான் இவ்வளோ விளக்கம் கொடுக்கறது
கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்காக தான். கணக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கமெல்லாம் ரொம்பவே எக்ஸஸாக இருக்கும். தயவு செஞ்சு அவங்க இல்லாத கொஞ்சம் பொறுத்துக்கணும். கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த அடிப்படையான கிளாஸை நான் இப்போ கொடுக்குறேன். ஏன்னா படிப்புங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும். ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த சின்ன விஷயம் கூட அவங்க சின்ன வயசில் படிக்காமல் விட்டு போயிருக்கலாம். இப்போ இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்பொழுது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த கணக்கை பாருங்கள். இதோட சராசரி அப்படிங்கிறது இந்த தொடரில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டி அதுக்கான சராசரி எடுத்திங்கன்னா அதுதான் இந்த ஒட்டுமொத்த கூட்டுத்தொடருக்கான சராசரி. அப்படி பார்த்தா இந்த கூட்டுத்தொடருக்கான சராசரி அப்படிங்கிறது 9ன்னு வரும். காரணம் முதல் உறுப்புங்கிறது 2, கடைசி உறுப்புங்கிறது 16. மேலும் இந்த எண்கள் பூரா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஆக 2யும் 16யும் கூட்டி அதுக்கு நீங்கள் பாதி எடுத்தீங்கன்னா அதுதான் இந்த 2 எண்களுக்குமான சராசரி. அதே சமயத்தில் இந்த ஒட்டுமொத்த கூட்டுத்தொடருக்கான சராசரி. ஸோ இதுக்கான பதில் அப்படிங்கிறது 9. தட் இஸ் ஆப்ஷன் பி, அதாவது 2வது ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.